மணிக்கு இதை பற்றி பார்க்கணும். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து டாமினேட் பண்ணி வீட்டிலேருந்து வெளியே அனுப்பணும் அப்படின்றது காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா விஜய் மாமா வந்து எனக்கு கிடைக்கல, அவர் கூட தான் வந்து வாழ்வேன், இல்லைனா வந்து செத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு போயிட்டு தூக்கு மாட்டிக்கிட்டு வந்து தொங்க வந்து போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பதறி அடிச்சுக்கிட்டு வந்து கதவை தொட்டுறாங்க. நம்முடைய வெண்பாவும் நம்முடைய விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா என்னடா சதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வா மேலே போய் பார்க்கலான்னு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்முடைய போதுமான கிளைவெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அன்னபூர்ணியை வந்து இந்த மல்லி வந்து வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்து ரஞ்சிதா வந்து இந்த மாதிரி உங்க கூட வந்து வாழ்கிறதா தான் வாழ்கிறா, இல்லை அந்த வாய்ப்பு வந்து மிஸ் ஆனதால் நான் வந்து சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிட்டா. எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல விஜய், தயவுசெய்து வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு முன்னாடி காப்பாற்று அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்முடைய விஜய் சாரும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து ஒட்டிச்சு உள்ளே போயிட்டு ஆங்கி மண்ணே இருந்ததை பார்க்குறாருங்க. தொங்கி அரை உயிராக வந்து தொங்கிக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவளை வந்து அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டு போய் வந்து சேர்த்த போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டாக்டருங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி தான் வீட்டில் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து பொழைச்சிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா அந்த ரஞ்சிதாவை வந்து பார்க்க வந்து போகிறாருங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சீரியஸாக நான் ஆக்டிங் பயங்கர ஆக்டிங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்குங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வீட்டுக்கு வந்தால்தான் வந்து ரஞ்சிதா வந்து இப்படி பண்ணா அப்படின்றத வந்து டாமினேட் பண்ணி நம்மளுடைய மல்லி எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணது வந்து சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க. அதே சமயம் வந்து நம்முடைய இங்கே விஜய் சார் பார்த்தீங்கன்னா எதுக்காக ரஞ்சிதா இப்படி வந்து பண்ணேன், நான் இல்லைன்னா என்ன உனக்கு வந்து வேறு நல்ல பையனை பார்த்து நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கிடைக்கணுன்றது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை, அது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து நிறைவேறாது போயிடுச்சு. என் கழுத்துக்கு வர வேண்டிய தாலி வந்து இந்த மல்லி வந்து தட்டி பறிச்சுக்கிட்டா, நான் இதுக்கு மேலே வந்து எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசி ரொம்பவுமே வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க. நம்முடைய போதுமான கிளவியும் பார்த்தீங்கன்னா ஆமாம் விஜய் உன் மேலே வந்து உயிரே வச்சுருந்தா ரஞ்சிதா, ஆனால் வந்து இப்படியெல்லாம் வந்து இந்த மல்லியோட குடும்பம் வந்து ஃப்ராடு பண்ணி வந்து மல்லியோட காலத்தில் உன்னை வந்து தாலி கட்ட வச்சிட்டாங்க, கோர்ட்டு அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்குது. அந்த மல்லியை வந்து நம்ம வீட்டில் வந்து வைக்கவே கூடாது, அவளை வந்து வீட்டை விட்டே அனுப்பணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்முடைய அன்னபூர்ணி இருக்கவரையும் நம்ம மல்லியை வந்து அந்த வீட்டில் இருந்தது கண்டிப்பாக வந்து வெளியவே வந்து அனுப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நல்லதாக நடக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.